உடல் பருமன் பிரச்சினைக்கு பல்வேறு காரணிகள் உள்ளன. சமீபத்திய ஆண்டுகளில் குழந்தைகள் மத்தியில் எடை அதிகரிப்பு 4 மடங்கு அதிகரித்து காணப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து ஊட்டச்சத்து நிபுணர் கலாராணி வழங்கும் தகவலை கேட்கலாம். வணக்கம். இன்றைக்கி குழந்தைகளுடைய உடல் பருமன் ஜாஸ்தி ஆகிறது எவ்வளோ பிரச்சனையாக இருக்குதுங்கிறது நம்மளுக்கே தெரியும். அப்போ இந்த மாதிரி உடல் எடை கூடுறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்திங்கன்னா எல்லாருமே உடனே டார்கெட் பண்ணுறது கொழுப்பு தான். ஸோ அஃப்கோர்ஸ் நிறையா கொழுப்பு சத்து சாப்பிட்றதுனால உடல் பருமன் ஜாஸ்தி ஆகும். ஆனால் என்ன வகையான கொழுப்பு சாப்பிட போகிறோம்? சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். அதாவது சீஸ், பட்டர், கீ ஆர் நம்ம அசைவ உணவில் மட்டன், இதிலெல்லாம் கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்கும். இல்லை ப்ரான்ஸ், இதிலெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அது ஒரு இது. அண்ட் டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றது வெயிட் போடும். இது ஒரு வகை. இன்னொரு வகை நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ரீஃபைன்டு ஃபுட் அது நிறையா சாப்பிட்றோம். அதாவது உதாரணத்துக்கு மைதா. ஸோ இந்த மைதா ஃபுட்ஸ் ஜாஸ்தி சாப்பிட இது என்ன சுகர் தானே கூடும், இது ஏன் உடல் பருமனோட அசோசியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரா சுகர் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அது எல்லாமே ஃபேட்டாக தான் டெபாசிட் ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா லேட் நைட் சாப்பிட்றது. நீங்கள் லேட் நைட் சாப்பிட்ட உடனே எந்த எக்ஸசைஸோ எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ செய்ய போகிறது கிடையாது. சின்ன பசங்களும் அதே தான். ஸோ அது மாதிரி சாப்பிட்றப்போ உடல் பருமன் ஜாஸ்தி ஆகுது. இந்த உடல் பருமனால் என்னென்ன பாதிப்புகள் வரும்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டே தெரியும், இருதய வியாதி வரும். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த சுகர் எல்லாம் ஜாஸ்தி சாப்பிட்றதுனால லிவரில் நம்ம இந்தியன் இதில் இந்த ஃபேட்டி லிவருங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம இப்போ குழந்தைங்கள மட்டும் பற்றி பேசுகிறதுனால நம்ம அதோடு நிறுத்திடலாம். இல்லைன்னா ஆல்கஹால் கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகிறதுனாலையும் அந்த ஃபேட்டி லிவர் வரும். ஸோ இந்த மாதிரி அண்ட் மெயின் சர்க்கரை வியாதி. ஸோ அதுவும் ஃப்யூச்சரில் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேச்சுரேட்டட் ஃபேட் அவாய்ட் பண்ணிவிட்டு சிம்பிள் சுகர் சாப்பிடாமல் லேட் நைட் சாப்பிடாமல் உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த உடல் பருமனை கட்டுக்குள்ளே வைக்கலாம். அது தவிர்த்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா ஓட விளையாட சொல்லுங்கள், மொபைலோடையே உட்கார வைக்காதீங்க. உடல் பருமன்னாலே நம்ம அதிக கொழுப்பு சத்து சாப்பிட்றதுனால தான் நம்மளோட உடல் பருமன் வருதுன்னு ஒரே ஒரு டார்கெட்டாக நம்ம வச்சுருக்கோம். பட் அப்படி கிடையாது. நம்ம எக்ஸஸாக இந்த சிம்பிள் சுகர்ஸ் சாப்பிட அதுவும் உடல் பருமனுக்கு ஒரு முக்கிய காரணமாகுது. ஏன்னா எல்லா சுகருமே டைஜஸ்ட் ஆகி யூட்டிலைஸ் ஆகலைன்னா அது ஃபேட்டாக டெபாசிட் ஆகி ஒன்று கிளைக்கோஜனாக டெபாசிட் ஆகி அடுத்து நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ யூஸ் ஆகும். பட் அதுவும் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து ஃபேட்டாக தான் டெபாசிட் ஆகும். ஸோ ஃபேட் 2 வகையாக டெபாசிட் ஆகலாம். ஒன்று நம்ம ஸ்கின்னு கீழே சப்குட்டேனியஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவோம், அது மாதிரி டெபாசிட் ஆகும். இல்லைன்னா நம்மளோட ஆர்கனை சுற்றி அந்த ஃபேட் டெபாசிட் ஆகும். ஸோ இந்த ஆர்கனை சுற்றி டெபாசிட் ஆகிற ஃபேட் ரொம்பவே டேஞ்சரஸ். அண்ட் அதுக்கு முக்கிய காரணம் நம்ம அந்த சுகர் ஜாஸ்தி சாப்பிட்றது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிறந்த குழந்தைகள் அந்த 12 மாதத்துக்குள்ள அவங்களுடைய உடல் பருமனுமே இப்போது ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இப்போ முன்னாடி மாதிரி நிறையா குழந்தைங்கள் பெற்றுக்கிறது கிடையாது. ஸோ 1, 2 அப்படிங்கிறப்போ அவங்க மேலே செலுத்துகிற அக்கறை மிகவே ஜாஸ்தி இருக்குது. நம்ம இந்தியன் குழந்தைங்க 2.5 கிலோலேருந்து 3 கிலோ இருப்பாங்க பிறக்கிறப்போ. அப்போது நீங்கள் 12 வயசுக்கு அப்புறம் அது 6 மந்த்ஸில் டபுள் ஆகும், அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஆகும். அந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது. பட் ஆனால் இவங்க 6 மந்த்ஸ் வரைக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வென் தே ஸ்டார்ட் அந்த வீனிங் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ மிக அதிகமாக கொடுத்துருவாங்க. சத்து மாவாக இருக்கட்டும் அதை செஞ்சு வச்சு கொடுப்பாங்க. அது தவிர்த்து கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நிறையா வாங்கி அதையும் கொடுப்பாங்க. லிட்ரலி தே வில் டம்ப் த கிட் வித் ஃபுட். ஸோ இது மெயின் காரணம் அவங்களுடைய உடல் பருமன் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதை மெயினாக நம்ம ஹெரிடிட்டியோ இதோட அசோசியேட் பண்ண தேவை கிடையாது. அது ஒரு காரணமாக ஒரு சின்ன சதவீதம் இருந்தாலும் இப்போது பேரண்ட்ஸ் காட்டுற அந்த ஓவர் அக்கறை அதுதான் மெயின் காரணமாக எங்களுக்கு தெரியுது. பிறக்கிற குழந்தையே உடல் பருமன் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய தாய்மார்கள் தான். ஸோ அந்த கர்ப்ப காலத்தில் சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா அப்போ அந்த குழந்தை
ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஊசியெல்லாம் போட்டு. அதே இது வந்து அவங்களோட சாப்பாட்டிலே அது கட்டுப்பாட்டில் வச்சு சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. பட் சர்க்கரை வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா தென் அந்த குழந்தை வந்து ஓவர் வெயிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர்த்து வந்து நம்ம அந்த கர்ப்ப காலத்தில் அந்த அம்மாவை வந்து அவ்வளோ தூரம் கவனிப்பாங்க. லைக் ஃபஸ்ட்டு 3 months வந்து அந்த ஆர்கன் டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்து ஒரு மூணாக பிரிச்சிருப்போம். 1 2 3 3 மாதமாக பிரிச்சிருப்போம். ஆனால் ஸ்டார்டிங்லேயே வந்து அம்மாவுக்கு வந்து ஓவர் ஃபீட் பண்ணுவாங்க. ஓவர் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டில் தி எண்டு அவ்வளோ நிறையா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க அது வந்து அந்த குழந்தைக்கும் போய் குழந்தையோட பருமன் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் உடல் பருமன் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு சாப்பாட்டில்ன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சாப்பாடு முறை மாறி இருக்குது. முதல்ல வந்து அதுதான் காரணம். வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் நிறையா வந்துருச்சு. ஸோ நம்மளோட இன்டேக் ஆஃப் அந்த சீஸு இதெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. பர்கர், ஸோ இதெல்லாம் வந்து நாட் ஓன்லி அந்த கொழுப்புச்சத்து ஜாஸ்தி இருக்கிறது, அந்த பன்னு இதிலெல்லாம் வந்து மைதா ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனாலையும் வந்து நம்மளுக்கு அது வந்து ஒரு முக்கிய காரணம். அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறதுல அந்த உணவு பழக்க வழக்கம் மாறி போனது. நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப குறைவாயிடுச்சு. ஸோ அது ஒரு முக்கிய காரணம். இது தவிர்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிம்பிள் சுகர் ஜாஸ்தி சாப்பிட்றோம். ஸோ வி கால் இட் அஸ் ஜங்க் ஃபுட். ஸோ ஜங்க் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் சுகர் வந்து ஜாஸ்தி. அது எந்த விதத்துலனாலும் இருக்கலாம். நார்மல் அந்த கூல் ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுகர் தான் இருக்கும். அப்புறம் அந்த பேக்கெட் சிப்ஸு, அந்த பேக்கெட்டில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லலாம் வந்து அது ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணாங்களா இல்லை அந்த எண்ணெயே திருப்பி ஃப்ரை பண்ணாங்களா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஸ்நாக்ஸ்னால் பசங்களுக்கு வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து அந்த ஃப்ரைட் ஃபுட்டை வந்து கொடுத்து அனுப்புறது. முந்தைய காலத்தில் கண்டிப்பாக அது இருக்காது. ஸோ இப்போ வந்து அது லேட்டஸ்ட்டாக ஒரு பேக்கெட் அப்படி கொடுத்து அனுப்புறதுனால அதனாலேயும் வந்து உடல் பருமன் வந்து ஜாஸ்தி ஆகுது. இது வந்து உணவில் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வெளியே போய் விளையாடுறதுங்கிறதே வந்து இப்போ ரொம்ப 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 அரிதாகிடுது. ஒன்று ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே டியூஷனுக்கு போகணும், டியூஷன் முடிஞ்சிச்சுன்னா ஹோம் ஒர்க் செய்யணும். அப்போ அந்த வெளியே போய் விளையாடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்படியே வந்து அவங்கள விளையாடுறதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுத்தா அந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வச்சு கேம் விளையாடுறது, டிவியில் வந்து கேம் விளையாடுறது, இது மாதிரி அவங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆனதுனால தான் இப்போ பார்த்திங்கன்னா குழந்தை கண்ணாடி கூட நிறைய போடுவாங்க சின்ன வயசுலேயே. ஸோ இதுக்கு வந்து அவங்க அந்த ஃபோக்கஸ்டாக அந்த டிஜிட்டல் இதில் போகிறதுனாலையும் இந்த வெயிலில் எக்ஸ்போஷரே இருக்காது அந்த பசங்களுக்கு. வெளியே ஓடி ஆடி விளையாடணும் அந்த கான்செப்டே கிடையாது. ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஒரு நாளைக்கு அந்த குழந்தைங்கள ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது நல்லா ஓடி ஆட விளையாட விடுங்க. அவங்க போகலன்னா கூட அட்லீஸ்ட் எங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னா மொட்டை மாடியிலையாவது போய் விளையாட வச்சிங்கன்னா இந்த உடல் பருமன் பிரச்சனை ஃப்யூச்சரில் இதனால் வரப்போகிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம தடுக்கலாம்.